ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கலைஸ் லைஃப் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் கவுண்டர் டாப் டீப் கிளீனிங் அண்ட் ஆர்கனைசேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா உங்கள் கண்களுக்கு நல்ல ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. ஸோ வந்து வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக சில இன்ட்ரெஸ்டிங்கான திங்ஸ்லாம் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து எப்படி மினிமலாக வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணலான் இருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே அடுப்பு மேலே இருந்த அந்த ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா, அதை எடுத்து நான் ஊற வச்சு கையோடு கழுவி வச்சுட்டேன். நான் அது வீடியோவில் இன்க்ளூட் பண்ணலை. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப் மேலே இருந்த ஒரு திங்ஸாக வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா கிச்சன் கவுண்டர் டாப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த ஸ்டாண்டு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இது வந்து நல்லா இருக்குது. இது வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷனல் ஒரு கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசர் மாதிரி. அதாவது நம்ம நைஃபுக்கு ஒரு ஸ்டாண்டு, ஸ்பூன்ஸுக்கு ஒரு ஸ்டாண்டு, நம்மளோட லேடருக்கு ஒரு ஸ்டாண்டுன்னு இல்லாமல் இந்த ஒரே ஸ்டாண்டிலே வந்து நம்ம எல்லாமே வந்து நல்ல ஃபங்க்ஷனலாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்குது, கவுண்டர் டாப் சின்னதாக இருக்குதுங்கிறதுக்கு இது வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் சேவிங் ஆப்ஷனாக இருக்கும். இது வந்து அந்த பீஸா கட்டர் அது எதுக்காக வாங்கியிருந்தேன் அப்படின்னா அந்த சாண்ட்விட்சில் செஞ்ச கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய் இருந்தது. சரின்னு சொல்லிவிட்டு இதை அப்புறம் க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு மற்ற கண்டெய்னர்லாம் வாஷ் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் சக்கரை இருந்தது அந்த கண்டெய்னரில். ஸோ வந்து அதை தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு ஆரம்பித்தாச்சு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஸ்டாண்டை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். இந்த கிச்சன் கண்டெய்னர்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்கிற அந்த வால் சர்ஃபேஸ் இருக்கு இல்லையா, அது அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பண்ண போகிறோம். ஸோ வந்து இப்போ வந்து இதை வந்து ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இது வந்து இந்த பூரிக்கட்டை சப்பாத்தி இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இது வந்து சும்மா தான் வச்சுருந்தேன். அந்த கவுண்டர் டாப்புக்கு பேக் சைடு வந்து கொஞ்சம் வால்பேப்பர் பத்தாமல் போச்சு, அதை ஹைட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன். இது வந்து என்னோடய ஃபேவரேட் ஒரு ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாண்டு மாதிரி. அதுவும் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கையோடு எடுத்து வச்சுட்டேன். இது வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து 2 to 3 டேபிள் ஸ்பூன் இந்த விம் லிக்விட் ஜெல்லை வந்து ஊற்றிட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிசுக்குள்ள இடங்களில் வந்து நல்லா தண்ணியில் நல்லா இந்த மாதிரி தெளித்து விட்டுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து அந்த அழுக்குகளை வந்து க்ளீன் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ வந்து அந்த ஸ்டாண்டில் கொஞ்சம் இது ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த மூடிங்கெல்லாம் வந்து இதே தண்ணியில் போட்டுடலாம் அப்படின்னு எடுத்து வச்சிட்ருக்கேன். அதுவுமே நமக்கு கையோடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், நல்லா சோக் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா. ஸோ வந்து இந்த மூடியெல்லாம் நான் எடுத்து வச்சிட்ருக்கேன். இந்த ஸ்டாண்டையும் கையோடு எடுத்து வச்சுட்டேன். இந்த ஆயில் கண்டெய்னரை மட்டும்தான் க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த 4 ஆயில் கண்டெய்னர் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, ஏன்னா இது வாய்ப்பகுதி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம அதுக்குள்ளே எல்லாம் விரல்கள் கூட விட்டு கழுவ முடியாத அளவுக்கு தான் இருக்குது. ஸோ வந்து அதில் வந்து விம் லிக்விட் ஜெல் வந்து நான் ஊற்றிட்டு அதுலேயும் வந்து நல்ல வெதுவெதுப்பான சுடு தண்ணியை வந்து ஊற்றிட்டு நல்லா லைட்டாக ஒரு குலுக்கி வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு சொட்டு கூட எண்ணெய் பிசுக்கு இல்லாமல் வரும். சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஸோ இதில் வந்து நான் வந்து தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் ஊற்றி வச்சுருப்பேன் தோசைக்காக. ஸோ அந்த பாட்டில்லையும் வந்து லைட்டாக கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கிட்டேன். இது ஒரு குலுக்குனதுமே பார்த்திங்கன்னா அது நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். ஸோ நம்ம ஊற வச்சு கழுவுனோம் அப்படின்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும் இந்த அழுக்கெல்லாம் போகிறதுக்கு. இது வந்து ஒரு டிஐஒய் சொல்யூஷன் வந்து நான் ரெடி பண்ண போகிறேன். இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு முழு எலுமிச்சம்பழம் இதை வந்து நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் அதில் ஊற்றிக்கிட்டேன். இதை வச்சு தான் வந்து நம்மளோட அடுப்புக்கு பின்னால் உள்ள அந்த வால்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சுவரில் அதுலலாம் வந்து எண்ணெய் பிசுக்குங்கள்லாம் நமக்கு நிறைய படியும். ஸோ வந்து இதில் தான் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். வேறு எந்த சோப் லிக்விடு எதுவுமே நான் அதில் ஆட் பண்ணலை. 2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் சோடா, 2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு, ஒரு ஃபுல் வந்து லெமன், கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபுல்லாக அதில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும்தான் ஊற விட்டேன். ஏன்னா ரொம்ப ஊற விட்டேன் அப்படின்னா காஞ்சிடும் அது. ஸோ வந்து இதை வந்து நல்லா தேய்ச்சி இந்த மாதிரி நல்லா ஸ்க்ரப் பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா
சூப்பராக அழுக்கு போயிடும். அது மட்டும் இல்லாமல் அந்த லெமன் வாசனைக்கு வந்து பார்த்திங்கன்னா கரப்பான்பூச்சி அந்த மாதிரி பல்லி பாய்ச்சா எதுவுமே வராது. நம்ம நைட் டைம்லேயே அந்த க்ளீனிங் லிக்விடை வந்து ஊற்றி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா இந்த பல்லி பாய்ச்சா தொல்லெல்லாம் வந்து நமக்கு கிச்சனில் இல்லாமல் இருக்கும். பாருங்கள், நான் இதை வச்சு தான் தேய்ச்சேன், வேறு எதுவுமே பண்ணலை. எவ்வளோ பளபளன்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி வால்பேப்பர் யூஸ் பண்ணுறதுனால என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நம்ம நல்லா ப்ரெஷர் கொடுத்து தேய்க்கும் போது அது கிழிஞ்சிடுது. ஸோ அந்த ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஃபைனலாக வந்து நம்ம க்ளீன் பண்ணியாச்சு. அடுப்பு பின்னால் உள்ள அந்த வால் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அடுத்ததாக வந்து ஒரு கண்டெய்னராக வந்து க்ளீன் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த லிட்டு வந்து பாருங்கள், இதில் போட்டதுமே வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜஸ்ட்டு இது தேய்ச்சி சாமான் தைக்கிற மாதிரி கழுவுனா போதும். அதில் இருக்க அழுக்குகள்லாம் வந்து போயிடும். ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாகவே போயிடுச்சு இதில் இருக்கிற அழுக்குகள், எண்ணெய் பிசுக்குகள். ஏன் அப்படின்னா, நான் இதை வந்து கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வச்சு யூஸ் பண்ணுறதுனால அந்த ஆயில் பிசுக்கெல்லாம் வந்து ரொம்பவே இருக்கும். இதில் வந்து இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ன்றதுனால தான் என்னால் இந்த அளவுக்கு தேய்ச்சி கழுவ முடிஞ்சுது. இதுவே உட்டனில் இருந்தது அப்படின்னா அந்தளவுக்கு கழுவ முடிஞ்சிருக்காது. ஃபைனலாக வந்து நல்லா கழுவியாச்சு நம்ம ஸ்டாண்டை. இந்த மாதிரி மல்டி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டாண்டு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். கொஞ்சம் இடத்துல வந்து அதிக திங்ஸே சேவ் பண்ணி ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். அடுத்ததாக இந்த ஆயில் கண்டெய்னர் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அது உள்ளே இருக்கிற விம் லிக்விடே வந்து வெளியிலலாம் நல்லா ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ப்ரஷ் மட்டும் எனக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இதில் கம்ஃபர்டபுளாக இல்லை. அது கொஞ்சம் பெருசாக இருந்தது. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வாங்கணும் அப்படின்ட்டு பிளானில் இருக்கேன். இப்போ வந்து நம்ம வெளிப்பகுதிக்கெல்லாம் நல்லா கழுவிட்டு இது ஜஸ்ட்டு வந்து ஒரு 2-3 தண்ணியில் இந்த மாதிரி உள்ளே விட்டு நல்லா குலுக்கி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்துடும். ஆனால் அந்த தண்ணி நல்லா கலங்கள் இல்லாமல், சோப்பு நுரை இல்லாமல் வர வரைக்குமே தண்ணியை விட்டு நல்லா எடுத்தோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். நான் உங்களுக்கு ஒரு பாட்டில் வாஷ் பண்ணி காட்டியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி சூப்பராக நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷனுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே ஆயில் கண்டெய்னரில் வந்து நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக சுடு தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் இன்னும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். நான் வந்து அந்த ப்ராசஸ் பண்ணலை. ஸோ வந்து ஒரு மூடி வாஷ் பண்ணி காட்டிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணி நான் அதையும் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ நமக்கு கஷ்டமாக இருக்கிற ஒவ்வொரு பாட்டிலையுமே நான் தனித்தனியாக கழுவி வச்சுட்டேன். இதுக்கு மேலே வாஷ் பண்ணுற எல்லாமே வந்து நார்மலாக நம்ம டெய்லி பாத்திரம் தேய்ச்சி கழுவோம் இல்லையா, அந்த மாதிரியான வேலைகள் தான். டக்குன்னு தேய்ச்சி நான் கழுவிட்டேன். ஏன்னா அது உள்ளெல்லாம் ஈஸியாக கை விரல்கள்லாம் வந்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வந்து எனக்கு அது கழுவுறதுக்கு பெரிய ரொம்ப கஷ்டமாக தெரியலை. ஸோ இந்த சக்கரை போடுறது, இந்த பூஸ்ட் வைக்கிற இந்த கண்டெய்னர் இதெல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்றைக்கி தான் வந்து இதை மொத்தமாக வந்து டீப் க்ளீனிங் பண்ணுறேன். சில நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சக்கரை பூஸ்ட்லாம் காலியாகும்போது கழுவிடுவேன். ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிச்சன் கவுண்டர் டாப்பில் சமைக்கும்போது மட்டும் வச்சுப்பேன் அந்த உட்டன் ட்ரே. இது வந்து இந்த சப்பாத்தி கல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் இல்லையா அது. ஸோ வந்து அதையும் கையோடு க்ளீன் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கவுண்டர் டாப் சின்னதாக இருக்கிறதுனால நிறைய ஸ்பேஸ் அடைக்குது. ஒரு சின்ன சேஞ்சஸ் என்னென்னா, இதை அப்படியே கவுண்டர் டாப்புக்கு கீழே வைக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த சப்பாத்தி கட்டெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த ஸ்டாண்டு. இது வந்து இந்த பெப்பர்லாம் போட்டு வைக்கிறோம் இல்லையா, அதிலெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகிருக்குன்னு. இந்த மாதிரி வாங்கினா கண்டிப்பாக ரெஸ்ட்டு ஃபார்ம் ஆகும். அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹோல்லாம் ஓப்பன்லேயே தான் இருக்கும். ஸோ நான் வந்து வாங்கினதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, நீங்கள் இது வாங்கணுன்னு பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வாங்க. ஏன்னா அது வந்து க்ளோஸ்டாக இல்லை இந்த பெப்பர் அண்ட் சால்ட்டு இது. இந்த உட்டனை வந்து நம்ம ஃபுல்லாக தண்ணி வச்சு கழுவக்கூடாது. நான் வந்து ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா டிஐஒய் சொல்யூஷன், அதை வந்து யூஸ் பண்ணி இந்த ட்ரேயை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரை யூஸ் பண்ணி இதை தொடச்சோம் அப்படின்னா நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும். கொஞ்சம் கூட எண்ணெய் பிசுக்கே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்ம இது ஒரு வாட்டி தண்ணி ஊற்றி கழுவினோம் அப்படின்னா அந்த மேலே இருக்கிற ஒரு மாதிரி அந்த கிளாஸி ஃபினிஷ்லாம் வந்து போயிடும். ஸோ வந்து இந்த மாதிரி நம்ம பண்ணாலே போதுமானது. நான் இதில் வந்து டிஷ்யூ பேப்பர் தான் வச்சு யூஸ் பண்ணணும். நான் இதில் வந்து எந்த ஒரு லைனருமே வச்சு யூஸ் பண்ணலை. அதனால் அது வந்து எண்ணெய் பிசுக்காக ஆயிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குதுன்னு. நான் ஒன்றுமே பண்ணல. அந்த நம்ம செஞ்சோம் இல்லையா அந்த டிஐஒய் சொல்யூஷனை தான் நான் அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணியிருக்கேன்.
ஃபைனலாக நம்மளோட ஆர்கனைசர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஆர்கனைசரில் வைக்கக்கூடிய திங்ஸு இது எல்லாமே வந்து கழுவியாச்சு. எல்லாமே ஒவ்வொரு வாட்டி யூசேஜுக்கு அப்புறம் கழுவுவேன். சரி ஓகே, இந்த வாட்டி ஸ்டாண்டு கழுவுறல்ல, கூடவே இதெல்லாம் கழுவிடலான்னு அந்த டீ ஸ்ட்ரெயினர், அந்த எக் பீட்டர் அது எல்லாமே வந்து கழுவி வச்சுட்டேன். இது எல்லாமே வந்து குட்டி குட்டியாக இருக்கிறதுனால இந்த ஆர்கனைசரில் வந்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ஃபங்க்ஷனலாக இருக்குது. நான் வந்து சின்ன ஸ்பேஸில் அதிக திங்ஸை யூஸ் பண்ணுறதுக்கான ஐடியா கொடுக்குறேன் அப்படின்னா, இந்த மாதிரி மல்டி பர்ப்போஸாக இருக்கிற மாதிரியான ஆர்கனைசர் வாங்கி பயன்படுத்தினோம் அப்படின்னா, நமக்கு வந்து கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில் நல்ல ஸ்பேஸ் சேவிங்காகவும் இருக்கும். நமக்கு தேவையான திங்ஸு தாராளமாக ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பூஸ்ட் வந்து ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து நான் பார்த்திங்கன்னா பூஸ்ட்டு, ஹார்லிக்ஸ்லாம் வந்து குழந்தையிலேருந்து கொடுத்தது கிடையாது. இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு கம்பெனியில் கொடுத்தாங்க. ஸோ வந்து என் பையனுக்கு பூஸ்ட்னா கொஞ்சம் பிடிக்கும். ஒரு வாட்டி எங்கள் அம்மா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதிலிருந்து அந்த டேஸ்ட் அவன் நாக்கில் ஒட்டிக்கிச்சு. சரி ஓகே, இதை என் ஹஸ்பண்டு கம்பெனியில் கொடுத்ததுனால சரி என் பையனுக்காக ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இந்த குட்டி குட்டி கிளாஸ் கண்டெய்னர்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அந்த லிட்டு. நான் இம்ப்ரெஸ் ஆனதே அந்த லிட்டில் தான். அதில் அந்த அண்ட் ஆல்சோ அந்த ஸ்பூனும் கூட நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதில் மஞ்சள் தூள், இன்னொன்றுத்தில் சோடா மாவு, இன்னொன்றுத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு வரேன். தேங்காய் எண்ணெய் வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா, இந்த இட்லிலாம் செய்கிறோம் இல்லையா, அந்த பிளேட்டில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் தேங்காய் சாதம் செஞ்சோம் அப்படின்னா, தேங்காய் சாதத்துக்கு போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலுமே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் கம்மியான அளவில் போட்டிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றிட்டுருக்கேன். நல்லெண்ணெய் வந்து நம்ம தோசை எல்லாம் ஊற்றுறோம் பார்த்திங்களா, அதுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றி தோசை சுட்டோம் அப்படின்னா, நெய் ஊற்றி சுட்டாலுமே நல்லாயிருக்கும். ஸோ வந்து அதில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் கொஞ்சோண்டு இருந்தது. சரி அதை காலி பண்ணதுக்கப்புறம் அதில் ரீஃபில் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அந்த நெய் டப்பாவோடு எடுத்து ஸ்டாண்டில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு மூடியும் நல்லா காஞ்சிருச்சு ஃப்ரெஷ்ஷாக. எப்போவுமே மூடி நல்லா காஞ்சிருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ஊற்றினோம் அப்படின்னா ரொம்ப இதுவாயிரும், தண்ணியோடு கலந்துடும். ஒன்றுத்தில் வந்து கோல்டு வின்னர் ஆயிலும், இன்னொன்றுத்தில் வந்து கடலெண்ணெயும் வந்து ஸ்டோர் பண்ணலான் இருக்கேன். இந்த கண்டெய்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 ml வந்து பிடிக்கும். இதுதான் கிரவுண்ட் நட் ஆயில். இது வந்து இந்த மரச்செக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்கல்ல வுட் ப்ரெஸ்ட் ஆயில்னு, அந்த ஆயில்னு சொல்கிறாங்க. எப்படின்னு தெரியல. எல்லாமே ஒரு நம்பிக்கையின் பேரில் தானே வாங்குகிறோம். சரின்னு சொல்லிவிட்டு இதில் நான் வந்து கடலெண்ணெய் வந்து மந்த்லி 1 லிட்டர் வாங்குவேன். அப்புறம் நல்லெண்ணெய் வந்து 1/2 லிட்டர், தேங்காய் எண்ணெய் 1/2 லிட்டர் அந்த மாதிரி வாங்குவேன். கோல்டு வின்னர் வந்து ஒரு 2 லிட்டர் கிட்ட வாங்குவேன். இப்போ தான் ஒரு 6 மந்த்தாக வந்து இந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணுறேன். இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா எல்லா எண்ணெயில் இருக்கிற சத்துக்களும் நமக்கு உடம்புக்கு கிடைக்கும். நமக்கு வந்து நல்லாவும் இருக்கும். நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். ஸோ வந்து இப்போ தான் கொஞ்சம் நாளாக இதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து நான் ஊற்றிட்டேன். ஸோ வந்து அப்பப்போ இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அப்பப்போ சமைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இதை எடுத்து சமைக்கணும் அப்படின்றதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இதை கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்துலேயே வந்து ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இந்த குட்டி ஆர்டிஃபிஷியல் க்ரீன் பிளான்ட்டு. இதில் வந்து வச்சு ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த க்ரீன் கலர் ஒரு நல்ல கலர் தெரப்பியாக இருக்குன்றதுனால அங்கே பக்கத்தில் வச்சுருக்கேன். ஸோ வந்து நம்ம கண்டெய்னர்ஸ் எல்லாமே 1 பை 1 ஆர்கனைஸ் பண்ணிடலாம். இந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசர் வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. பட் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஆன்லைனில் அவைலபிள் இல்லை. பட் நீங்கள் கேட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒவ்வொன்றா சர்ச் பண்ணி பார்த்தேன் அமேசானில். இதே சேம் டைப்பில் வந்து மற்ற மெட்டலில் வேறு கலர்ஸில் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு அதை வந்து ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு இந்த மாதிரியாக வாங்குறதுக்கு நீங்கள் விருப்பப்படுறீங்க அப்படின்னா நான் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல்லாக லிங்க்கு கொடுக்குறேன். நீங்கள் அதில் செக் பண்ணி பாருங்கள். நான் வச்சுருக்க மாதிரியே சேம் தான். பட் ப்ரைஸ் தான் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது. ஸோ வந்து அதுவும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் இந்த பிளாக்காக இருக்கிறத மறைக்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் இதை யூஸ் பண்ணியிருந்தேன். சரி இப்போது ரொம்ப வந்து இடத்த அடைக்குதுன்றதுனால அதுக்கு இடத்த மாற்றியாச்சு. இது வந்து எதுக்காகன்னு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் கம்பல்சரி நம்ம கிச்சன் கவுண்டர் டாப் பக்கத்தில் இருக்கணும் சமைக்கும் போதே. பட் என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப் சின்னதுன்றனால எப்போவுமே வச்சு யூஸ் பண்ண முடியாது. சமைக்கும் போது மட்டும் எடுத்து வச்சுருப்பேன். ஒன்றுத்தில் கல் உப்பு, தூள் உப்பு,
இன்னொன்றுத்தில் கோல்டு வின்னர் ஆயில், அப்பளம் பொரிக்கிறதுக்கு பூரி சுடுறதுக்குன்ட்டு ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த குட்டி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா கீ வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஆர்கனைசேஷன் வீடியோவாக வந்து ஷார்ட்ஸ் வீடியோவில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருப்பேன் நான். ஒரு சப்ஸ்கிரைபர் கூட சொல்லியிருந்தாங்க சரியாக மாட்டலை கீ பாட்டுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதோட பேட்டர்னே இப்படி தான், ஜஸ்ட்டு அது வச்சு எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அவங்க அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்றுத்தில் வந்து பெப்பர் அண்ட் சால்ட்டு, பெருங்காயத்தூள். நமக்கு வந்து பேசிக்காக என்னெல்லாம் தேவையோ கவுண்டர் டாப் பக்கத்தில் அது மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆயில் கண்டெய்னர். ஆல்ரெடி ஆயில் ஊற்றியாச்சு. இது எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் தான் வந்து என்னோடய நல்லெண்ணெய் கடலெண்ணெய்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன். இது வந்து ஒரு பெப்பர் அண்ட் சால்ட் கண்டெய்னர். அதுவும் பெப்பர் அண்ட் சால்ட்டு தான். பட் இது ஸ்டாண்டாக நான் வாங்கும்போது அதில் கூடவே வந்தது. இந்த மாதிரியான பெப்பர் அண்ட் சால்ட் கண்டெய்னர் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசித்து வாங்குறது நல்லது. ஏன் அப்படின்னா அது ஃபுல்லாகவே வந்து ஓப்பனில் தான் இருக்குது. நான் தான் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் இது பாருங்கள் எவ்வளோ சேஃபாக கொடுத்துருக்காங்கன்னு. மேலே ஒரு லிட்டு, அதில் இன்னர் லிட் ஒன்று கொடுத்து அதில் தான் ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது தான் நமக்கு சேஃபு. ஏன்னா ஃபுட்டெலாம் வந்து திறந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குட்டி குட்டி பூச்சிகள் கூட உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. அதில் ஆல்ரெடி பெப்பர் அண்ட் சால்ட் வச்சுருக்கிறதுனால இதில் வந்து பெருங்காயத்தூளும் ஜீரகத்தூளும் வச்சுக்கலான் இருக்கேன். இதில் வந்து 300 ml இந்த ஸ்டாண்டில் வருது. பட் அதில் நம்ம ஆர்கனைசரில் வச்சுருக்கோம்ல, அதில் இருக்கிற கண்டெய்னர் வந்து 500 ml. ஸோ வந்து இதில் 300 mlனால் நல்லெண்ணெயும் தேங்காய் எண்ணெயும் 300 ml நான் அதில் ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படின்னா நல்லெண்ணெய் வந்து நான் இந்த காரக்குழம்பு, புளிக்குழம்பு, பூண்டு குழம்பு, அப்புறம் இந்த வத்த குழம்புலாம் செய்யும்போது அது யூஸ் பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த மாதிரி காரக்குழம்பு வகைகள் செய்யும்போது அது நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செஞ்சால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நமக்கும் ரொம்ப ஹெல்தி. அண்ட் ஆல்சோ லெமன் ரைஸ்க்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய், தேங்காய் சாதம், பொரியலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ வந்து இதில் நம்ம ரீஃபில் பண்ண ஆரம்பிச்சிடலாம். எப்போவுமே ரீஃபில் பண்ணும்போது ஒரு கண்டெய்னரை வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. இன்னொன்று கைப்பட்டு வந்து கீழே விழ நிறைய சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி எனக்கு நிறைய சம்பவங்கள் நடந்திருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து நான் நல்லெண்ணெயை ஊற்றிட்டுருக்கிறேன். இதில் நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் விலை அதிகமாக இருந்தாலுமே மினிமம் ஒரு ஒரு 1/2 லிட்டராவது நம்ம கிச்சனில் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம தோசை ஊற்றுறதுக்கு அந்த மாதிரி புளிப்பு சம்மந்தப்பட்ட சாப்பாடெல்லாம் செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஊற்றி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஸோ வந்து நான் நல்லெண்ணெய் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அடுத்ததாக தேங்காய் எண்ணெய் வந்து தேங்காய் சாதத்துக்கெல்லாம் தேங்காய் எண்ணெய் போட்டு நம்ம சமைச்சோம் அப்படின்னா அந்த தேங்காய் எண்ணெயோட ஸ்மெல்லு, அந்த ஃப்ளேவர் வந்து அந்த டிஃபன் பாக்ஸை குழந்தைங்க ஸ்கூலில் ஓப்பன் பண்ணி சாப்பிட்றாங்க இல்லையா, சூப்பராக இருக்கும். நமக்கு முடியெல்லாம் நல்லா வளர்கிறதுக்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து தேங்காய் எண்ணெய் மினிமம் ஒரு 1/2 லிட்டர் நம்ம இதில் வந்து ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆயில் கண்டெய்னரில் வந்து எண்ணெய்லாம் ஊற்றிட்டோம். இதில் தான் வந்து நம்ம போடலை. இதில் பெப்பர் அண்ட் சால்ட்டு நான் வைக்க போகிறதில்ல. ஒன்றுத்தில் பெருங்காயத்தூளும் இன்னொன்றுத்தில் ஜீரகத்தூளும் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அதில் வந்து ஃபில் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. நம்ம இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையும் சமைக்கும்போது நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து க்ரியேட் ஆகும், நமக்கும் ஈஸியாக வந்து சமைச்சிடலாம். இப்போ நம்ம இந்த வீடியோவோட முடிவு பகுதிக்கு வந்தாச்சு. இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு பகுதி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கிற ஆயில் கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், பெப்பர் அண்ட் சால்ட்டு, அந்த கல்லுப்பு தூள் உப்புலாம் வச்சுருக்கேன் இல்லையா, அதோட அந்த ஜாரோட லிங்க்கு, யூஸ் பண்ணுற அந்த கிச்சன் கவுண்டர் டாப் ஆர்கனைசரில் வச்சுருக்கிறதோட லிங்க்கு எல்லாமே வந்து கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க்கு கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது ரேட்டு, ப்ரைஸு, ரிவ்யூஸ் இது எல்லாமே செக் பண்ணிவிட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் வாங்கிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும் அப்படின்னு எந்த ஒரு நிபந்தனையும் கிடையாது. அண்ட் ஆல்சோ இது வந்து ஒரு ஸ்பான்சர் வீடியோவும் கிடையாது. இது என்னோடய கிச்சனுக்காக நான் வாங்கி வச்சுருக்க திங்ஸை தான் ஒரு ஃப்ரெண்ட்லி ரெக்கமெண்ட் மாதிரி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் காட்டியிருக்க பொருட்கள் எதையுமே நீங்கள் கட்டாயம் வாங்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் ஒரு லைக் கொடுங்க.